நைய புடைக்க வேண்டும் என்று ஏதாவது ஒன்று அவனை சோர்வுக்குள் ஆக்கும்படியாகவே பேசுகிறான் சகோதரன். சில ஜனங்கள் நம்மை சோர்வுக்குள் நடத்தும்படியே அவர்கள் அழைப்பு பெற்றதை போல செய்வார்கள். அதை அவர்கள் ஊழியமாகவே செய்வாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன நினைக்கும் என்றால், அந்த மனுஷன் திரும்பி ஏதாவது பேச அவனை ஏதாவது தாக்க நினைக்கும். ஏன்னா நம்மளுடைய சுயத்தை கை வச்சுட்டானே, அவனை ஏதாவது அவனுடைய மைனஸில் நம்ம ட்ராவல் பண்ண நினைக்கணும். மனசு அவனுடைய குறைகளை நம்ம மிகைப்பற்றி சொல்ல நினைக்கும். இங்கே எதுவுமே செய்யவில்லை. இங்கே வந்ததும் உனக்கு ஒரு நற்செய்தி கேள்விப்படுகிறது. இந்த சகிப்புத்தன்மையிலே உனக்கு ஒரு நற்செய்தி வருகிறது. என்ன நற்செய்தி? அந்த இடத்துல எல்லாரும் வந்து சொல்லுகிறார், ராஜா இவனை கொல்லுகிறவன் நிந்தித்து நிற்கிறான், இவனை கொல்லுகிறவன் அவனை ராஜா மிகவும் ஐஸ்வரனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலில் சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். இதை ஒரு இடத்துல சொல்லவில்லை, எல்லா இடத்துலையும் ஓடி போய் கேட்கிறான் இந்த வாலிபன்.